வணக்கம். வணக்கம். நம்ம திராவிட பிதாமகன் பெரியாரை பற்றி செந்தமிழர் சீமான் கொச்சையா, ரொம்ப கேவலமாக, அதை விட அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை அது எங்கேயும் தேடி பார்த்து கூட கிடைக்கல. அந்த மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசுனதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாரும், திராவிட கட்சிகள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் கூட நேற்று ரொம்ப ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? பெரியார்னு சொல்லவே தேவையில்லை. அந்த ஆளை ஈவே ராமசாமின்னு சொன்னாலே பெரிய விஷயம். எனவே இந்த பிதாமகன் அந்த பில்டப்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி ஒரு 50 வருஷமாக ஓவர் பில்டப் கொடுத்து வச்சுருக்கீங்க. இது முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவர் சொன்ன விதமாக சொல்லலையே ஒளியே ஈவே ராமசாமி இதை விட கொச்சையாலாம் சொன்னது உண்டு. நான் இந்த விவகாரத்தையும் சொல்கிறேன். ஒரு முறை இப்படி சொல்லுவார். என்ன மாதிரி சொல்லுவார் அப்படின்னா, இந்த காமம் இருக்குது பாருங்கள், உடல் உறவு கொள்றதுக்கு பாருங்கள், ஆணுக்கு பெண் உறவு கொள்கிற முறைகள், அதை நான் நல்லா கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எது வரைக்கும் போயிடுவார் அப்படின்னா, விலங்கோட கொள்வது இல்லையா, அதெல்லாம் அது எப்படி உறவு முறைகள் இருக்குது, அது உறவு முறையே கிடையாது, அது ஒரு சுதந்திரம் இருக்கே, இந்த மாதிரி பேசி தெரிவாங்க. அதாவது மனித நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியில் எப்படியா வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஆள் கடைசியாக என்ன சொல்லி முடிப்பா தெரியுமா, உனக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கும், உனக்கு நியாயம் சேர்த்தா சரி, அவ்வளோதான். அப்போ நியாயம் சேர்த்தா சரின்னு சொல்லிட்டு நீ விலங்கை பற்றிலாம் பேசுன்னு வச்சுக்கிறேன், என்ன நியாயத்தை சொல்ல வர கேட்பா இல்லையா? சீமான் அவர்களுடைய கேள்வின்றது இந்த கருத்து இருக்குல்லையா, இந்த கருத்தோட தான் அவர் சொல்கிறார். அமீர் ஒரு காலத்தை சொல்லி தெரிஞ்சார்ல, ஆட்டோட உறவு கொண்டால் அதுக்கு தப்பு நீங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி அவர் பேசி தெரியும். இந்த ஈரவங்க அது இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருந்துச்சு. அதுவும் பேசுகிற முக்கால்வாசி, எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேசுறது இந்த உடல் உறவு சம்மந்தமாக பேசியிருப்பாங்க. அதை பேசுகிற இவருடைய பேச்சில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நீ சீமான் ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோவேன், அது என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? நீ தானே மிருகம் எப்படி உறவு கொள்வது, அந்த உடல் உறவு கொள்ளக்கூடிய முறைகள்லாம் அதையெல்லாம் நான் பார்க்குறேன், அது சுதந்திரம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசுனது நீ தானே. அப்போ இதே மாதிரி தானே மனித சமூகம் வாழ நினைக்கிற, அந்த மாதிரி தானே நீ பொருள்படும்படியா நீ பேசியிருக்க. அப்போ நீ பேசுகிற பேச்சை என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு நீ என்ன குதிக்கிறாங்க, அந்த ஆள் பேசாத பேச்சே கிடையாது. சரி, நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க. இதே சீமான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தந்தை அப்பா அவருடைய பாஷையில் எவ்வளோ சொல்லியிருக்காரு, மேடைக்கு மேடை அவர் பெரியாருக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய பேசியிருக்காரு. இப்போ கூட யூடியூப்பில் அது நிறைய இருக்குது. அப்படியாப்பட்டவர் திடீர்னு இந்த மாற்றம், அது ஏன்? பாருங்க, கொள்கை வேறுபாடுன்றது வேற. நமக்கு ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு கொள்கை பிடிக்குது, அதில் முரண்பட்டு நம்ம வெளியே வரணும்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு கொள்கையை ஈடுபடுறோம். எனவே கொள்கை முரண்பாடு வேற. சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு நாள் பேசி அடுத்த வாரம் வேற பேசுகிறான்ற கருத்தெல்லாம் நானே முன் வச்சிருக்கேன். ஆனால் ஒரு கொள்கையிலேருந்து வேற ஒரு கொள்கை, நான் தமிழ் தேசிய கொள்கையில் ஈடுபடுறேன், திராவிட சித்தாந்தம் வெளியேறேன்றது அவர் கொள்கை ரீதியாக இதில் எனக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லி வெளியே போகிறது இல்லையா, இது தனி மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். எனவே கேட்டீங்கன்னா, நான் காலேஜ் நேரத்தில் தீவிரமான கம்யூனிஸ்ட், அவன் மாறலையா, ஏன்னா அது தவறு அப்படின்னு புரிஞ்சுட்டு நகர்றோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கொள்கை மாறுபாடுலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா மாத்தி பேசுறதை பத்தி சீமனை விட்டுருங்க, மாத்தி பேசுறதை பத்தி ஈவே ராமசாமி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அந்த ஆள் மாத்தி பேசாத நாளே கிடையாது. எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன், இந்த சாமி சிலைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு மாலை போட்டு நீ ஏதாவது தீவிரவாத கட்டி வச்சுக்கவேன், அதுக்கு ஏதாவது தெரிய போதாடா, இந்த மாதிரி பேசுறாரு. ஏன்னா சிலையெல்லாம் உடைக்கணும், சிலையே இருக்கக்கூடாது, நீ புத்த மதத்துக்கு போனாலும் அவருக்கு ஒரு சிலையை வச்சு நீ கும்பிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இவரே பின்னாடி எல்லாருமே இந்த புத்த ஜெயந்தி இருக்கு இல்லையா, அந்த ஜெயந்தியை கொண்டாடணும், அதுக்கு நீங்கள் அவருடைய பொம்மையில் வழிபடணும், அந்த விதமாக பேசி தருவாங்க. முதல் ஒரு வாரம் ஒன்று பேசுவாப்ல, அடுத்த வாரம் வேற ஒன்று பேசிட்டு இருப்பாப்ல, அதுக்கடுத்து வேற ஒன்று பேசுவாங்க. இவர் எல்லா காலமும் பிராமணர்லாம் திட்டினார் கேட்டா. ஆனால் அண்ணாதுரை அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து தேர்தல் அரசியலுக்குள்ள நுழைகிறார். தேர்தல் அரசியலுக்குள்ள நுழையும் போது காஞ்சியில் அவர் போட்டியிடும் போது அவரை எதிர்த்து போட்டிட்டவர் ஒரு ஐயங்கார், அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது இவர். இங்கே நீங்களே சொல்லுங்க, என்ன ஒரு கருத்து முரண்பாடு பற்றி பேசுறாரு? நான் கேட்குறேன், கருத்து முரண்பாடுன்றதுக்கு முழு உருவமே இந்த ஈர வெங்காயம் தான். அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும், இந்த டிடிகே ரோடு இருக்குல்ல, டிடிகே கிருஷ்ணமாச்சாரி, அவரை ஆதரித்து இவர் கூட கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், இங்கே எனக்கு பல்லக்கு தூக்கி இருந்த பயிலுக அவங்க போய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஓட்டு போடுறது அப்படின்னு கீழ்த்தரமாக பேசுவாங்க. யாரை? அண்ணாதுரையோ அதுக்கப்புறம் சொல்லின்னு சம்பத்தியோ பல்லக்கு தூக்குற பயில்கள். அந்த கருத்து பாருங்க எவ்வளவு கீழ்த்தரமான கருத்து. அதனால பல்லக்கு தூக்குற பயலுங்க, அதோட ஒன்றும் சொல்லிக்கலீங்க, அந்த பல்லக்கு தூக்குற பயலுக்கு எப்படி இவ்வளோ காசு, ஏன் இருக்கக்கூடாது, காசு வரக்கூடாதா? உனக்கு எப்படி இவ்வளோ காசு? பல்லக்கு தூக்குற பயலுக்கு அவ்வளோ காசுனா பல்லக்கில் உட்காந்துருந்தேன் நீனே, உன்ட்ட எப்படி இவ்வளோ காசு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இது யாரு கேட்டிருப்பா? நான் கேட்கல, அந்த காலத்தில் அண்ணாதுரை கேட்பாப்ல. இடப்பட்ட 20 வருஷத்துல இவங்க கேட்காத கேள்வி கிடையாது, அந்த ஆள் பேசாத பேச்சு கிடையாது. அது எப்படி மாறுச்சு? இப்படி ஒரு போயிருப்பாரு. திடீர்னு காந்தி நல்ல விதமாக பேசியிருப்பாப்ல, காந்தி ஒரு கருத்து வச்சுக்க அவரை போட்டு திட்டுவாப்ல. இந்த ஆள் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றீங்க, ஒரு காலங்கத்தால் எழுதானே எவனை திட்டுறது, எவனுக்காவது புகழ் கிடைக்கிற மாதிரி இருந்து வச்சுக்கவே அவனை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க.
அது அம்பேத்கர் வரைக்கும் அதான் அவர் செஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் நேரு படத்தையும் காந்தி படத்தையும் கொளுத்துறாள் ஒழிய நாம் இங்கே பாகுபாடுகளுக்கு அதை கொளுத்துறதுக்கான சமம் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே உத்தமமான மகன் காந்தி அதையும் பேசுவாங்க. மாற்றி பேசுகிற பற்றி நீங்கள் ஈவே ராமசாமி தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த ஆள் என்ன சொல்லுவார், பெண்களுடைய அடிமைத்துவம் இருக்கு இல்லையா, அதில் வேற சொல்லுவாங்கன்னா அதை பண்ணாத இதை பண்ணாத அவனுக்கு அடிமையாக இருக்காத இதெல்லாம் பேசுவாங்க. மணியம்மை கல்யாணம் பண்ணார்ல, அதுக்கு என்ன கூட சொல்லுவார், ராமசாமி மணியம்மைன்னு கொடுக்க விடாது. உன்னைய மணியம்மை ராமசாமி உன்னைய கூட்ட அப்படி இருக்கும். இதெல்லாம் பாலின சமதர்மம் பேசுகிற அப்போ நீ என்ன சொல்லணும், என்னைய மணியம்மை ராமசாமி கூப்பிடணும் சொல்லினா அதில் நியாயம் இருக்கு. காடு வாவான்றது வீடு போகன்றது அந்த வயசுல கல்யாணம் பண்ணுறேன். அதை கல்யாணம் போயிட்டு அது சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிற ராமசாமி மணியம்மைன்னு அந்த பிள்ளையை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னவன் யாரு, நீ தானே. அப்போ கருத்து முரண்பாடை பற்றி நீ பேசாத. இதில் நீங்கள் தீபாவளி ஆரம்பித்து இந்து பண்டிகைகளை பற்றி இல்லையா, அது எல்லா பண்டிகைகளுமே கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுக்கதைன்னு சொல்கிறேன்ல, நரகாசுரன் இருக்கப்போ அவன் வந்து திராவிடத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பேசி தெரியும். ரெண்டுக்குமான முரண்பாடு பாருங்க. அது எல்லாம் கட்டுக்கதைன்ற அதெல்லாம் கதைன்னு சொல்கிறேன்ல, அதோட நிறுத்தி சொல்ல வேண்டியனே அந்த கதையெல்லாம் அப்புறம் கதை உண்மை இல்லை. ஆனால் இங்கிட்ட என்ன சொல்கிறோம்னா நரகாசுரன் இருக்கப்போ அவன் திராவிட இடத்தை சேர்ந்தவன், அவனை கொண்டதை வச்சு தான் கொண்டாடி இருக்காங்க. நாம் என்ன பண்ணணும்னா நரகாசுரனை கொண்டாடணும் கருப்பு சட்டையை போட்டு அப்படின்னு. உங்களுக்கு புரியுது? அவளுக்கு கதைன்னு சொல்ற, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற விஷயத்தை கொண்டாடணும்னு சொல்ற, ஏதாவது ஒண்ணு பேசியா. இதே மாதிரிதான் ஜாதியை பற்றிய விஷயங்கள் பேசும்போது ஜாதிய வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு நேற்று கிடையாது, ராமர் இருந்த காலத்துல இருக்குன்றாரு. இன்னொரு மேடையில் ராமர் எல்லாம் பொய்யின்றாங்க. ஒன்று அதை சொல்லு, உனக்கு ஜாதிய தோற்றம் இல்லையா, அதனுடைய வேறுபாடுகள் இங்கே ஜாதின்னு சொல்கிறோம், உலகம்லாம் பிரிவுகள் இருக்குன்னு வச்சுக்கோவேன். அந்த பிரிவுகள் தோற்றம்ன்றது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்குன்றது அறிவே அவருக்கு இருக்காது. ஆனால் இவர் என்ன சொல்லுவாப்புல, ராமர் காலத்தில் இருந்துச்சு அப்படிவாப்புல. ஒன்று நீ ராமர் காலத்தை நம்பணும், ஸ்ரீராமர் பிறந்ததை பற்றி நீ நம்பணும். நம்பலைல நீ என்ன சொன்ன, அது எல்லாம் கட்டுக்கதைன்னு சொன்ன. பின்னாடி என்ன சொல்கிற, அந்த காலத்துல இருந்தே இருக்குன்ற ஏதாவது ஒன்று சொல்லுமா. இது மாதிரி எல்லா பேச்சையும் எடுத்து செய்வேன். வேற யாரும் விமர்சனம் வேணாம், அந்தாலே அவருடைய விமர்சனங்களில் நேர்முறையாக நிற்பாப்புல. எனவே சீமா நிற்கிறது கொள்கை முரண், கொள்கையில வேறுபட்ட வேற இடத்துல நிற்கிறேன். ஆனால் ஈவே ராமசாமி ஈர வெங்காயம் இருக்கும்போது அது பேசுகிற காலத்திலேயே எல்லாத்துலேயும் முரண்பாடு இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு காலையில் எந்திரிக்க வேண்டியது, உச்ச சுதியில் ஏதாவது யோசிக்க வேண்டியது, அதுக்கு கத்த வேண்டியது, அதுக்கு என்ன நியாயம் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா வார்த்தையும் பேச வேண்டியது. இவ்வளோதான் ஈவே ராமசாமியை ஒழிய இந்த ஈவே ராமசாமி பிதாமகன் அந்த மகன் இந்த மகன் தூக்கி பிடிக்கிற அளவுக்குலாம் எதையும் சாதிக்கவும் கிடையாது, எதையும் செய்யவும் கிடையாது. இப்போ நீங்கள் இவ்வளோ கொள்கை முரண்பாடு, சித்தாந்த முரண்பாடு இத்தனையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் இன்னைக்கு ஓட்டு மெட்டீரியல் மாதிரி பெரியார் அவர்கள் இன்னைக்கு நேற்று வந்த விஜயகாந்த் அந்த கட்சி வரைக்கும் இந்த மாதிரி சீமான் பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த தென்னகத்தில் மக்களுக்காக அவர் முன்னாடி நின்னாருன்ற ஒரு ஆளுமை தானே காரணம், இல்லை வேற என்னவா இருக்கும்? இதை பாருங்க, இந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய பிதாமகன் மண்ணாங்கட்டின்னு சொல்றீங்களே, நான் என்ன கேட்குறேன்னா திராவிடம்னா என்ன? தென்னகத்து 4 மாநிலம் சேர்ந்தது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படி வச்சுக்கோங்க, எளிமையாக சொல்ல வச்சுக்கோங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இப்படி வச்சுக்கோ. இந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அவன் நியாயம் சேர்த்தான்னு பேசுறான். இனி நியாயம் சொல்லுங்க. இதே ஆளு திராவிட சித்தாந்தம் பேர் வச்சுக்கிட்டு அந்த திராவிட சித்தாந்தம் எதுக்குள்ள வருது, மொழிக்குள்ள வருது. அந்த மொழி அழிஞ்சு போன பேசுனா எப்படி இருக்கும்? நீங்க முரணை பத்தி பேசுறீங்களா? தமிழ் மொழி அழிஞ்சு போன பேசினார் இல்லையா? அப்புறம் என்ன திராவிட சித்தாந்தத்தை உருவாக்குனாரு? எனக்கு திராவிட சித்தாந்தம் என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட், அந்த மொழின்னு சொல்ற, அதை வச்சுதான் நீ சித்தாந்தத்தை உருவாக்குறேன்னு சொல்ற. அந்த மொழியை அழிஞ்சு போகணும், அந்த திராவிட சித்தாந்தம் பேசும்போது நீயே பேசுவியா? எவனா இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுவானா? இந்த ஈர வெங்காயம் பேசி தெரிஞ்சு அந்த காலத்துல சுய சிந்தனை இல்லாத இந்த கும்பல் அவர் பேசும்போது கேட்டிருக்கணும், என்னையா திராவிடம் சொல்ற, அப்புறம் மொழியை அழிஞ்சு போகணும்னு சொல்ற, அப்ப நான் யாரு கேட்பேன் இல்லையா? என்ன அடையாளம் எனக்கு கேட்பானும் இல்லையா? அது கேட்கறதுக்கு புத்தி அந்த காலத்து எவனும் கிடையாது. தீகா வீரமணி போன்றவர்களுக்கு ஓசிஸ்வர் தேவை. அந்த மாதிரி ஒரு கும்பல் அவர் தூக்கி பிடிச்சிச்சு. இன்னும் சிலர் அவரை ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி கொண்டு சேர்த்து ஏமாத்துறாங்க. இவ்வளவுதான் ஒழிய அந்த ஆளு எந்த சித்தாந்தத்துக்கும் பிதாமகன் மண்ணாங்கட்டி கிடையாது, அப்படி ஒரு சித்தாந்தம் இங்கே உருவாகவும் கிடையாது, அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கவும் கிடையாது. அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா திராவிடத்துக்கு ஓட்டு இருக்குன்றீங்க. திராவிடம் என்னன்றது திமுக காரனுக்கே தெரியாது. நீ பிடிச்சி கேளுங்க, நான் சத்தியமே பண்றேன், 90% பேருக்கு திராவிடம் என்னன்னு தெரியாது. இங்க ஓட்டு எதனா அடிப்படையில் விழுகுது அப்படின்னா, ஒன்று காமராஜரை ஜாதியை சொல்லி திட்டினாங்க. இவங்க பண்ணது திராவிடத்துக்குலாம் கிடையாது. ஊரா நீ அந்த இடத்துல பண்ண பிரச்சாரம் என்னன்னா, காமராஜர் தோற்கடிக்கிறதுக்கு அவர் சார்ந்த சமூகத்தை அசிங்கமா என்ன முடியுமோ அத்தனை திட்டினாங்க. கலப்படம் பண்ணி வித்தது யாரு, அப்படி இப்படி அண்ணாதுரையை பேசுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சமூகத்துக்கு எல்லா பேரும் திருப்புறது. இதுதான் இவங்களுடைய அரசியல் சித்தாந்தம். இவங்களுடைய முந்தைய சித்தாந்தமும் அதே தான். தீகா ஃபேமஸ் ஆனது பிராமணரை திட்டி, இவங்க ஃபேமஸ் ஆனது காமராஜரை திட்டி. காமராஜ் ஆனது சமூகத்தை திட்டி, நிர்வாகத்தெல்லாம் கிடையாது, சமூகத்தை திட்டி இவங்க ஃபேமஸ் ஆனாங்க.
அதில் வந்து நீங்கள் அரசியலில் வெற்றி பெறாங்க. வெற்றி பெறி வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி உட்கார்றாரு. எம்ஜிஆருக்கு கருணாநிதி சண்டை வந்துருது. எம்ஜிஆரா கருணாநிதியா அப்படின்னு பார்த்து அந்த ரெண்டுமே என்ன ஆயிடுது, ஒரு பிம்பம் ஆயிடுது. இந்த ரெண்டு பிம்பத்துக்கான அரசியலாக மாறிடுது. மக்களுக்கு இது திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஈவே ராமசாமின்னா பலருக்கு என்னன்னே தெரியாது. இது யதார்த்தமான உண்மை. சென்னைக்குள்ளே மட்டும் வேணா இவங்க கத்திக்கிட்டு தெரியலாம். ஏன்னா ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு ஒரு 10 பேர் கத்தி தெரியும். தவிர இங்கே திராவிடத்தில் ஓட்டே கிடையாது. சும்மா பேசி தெரியக்கூடாது. இங்கே இருக்கிற ஓட்டு 2 அதிமுக திமுக இருக்கு இல்லையா, அது ஒன்று எதிர்த்து நிற்கிது. ஒன்று மாற்று நினச்சி மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்களே ஒழிய திராவிடத்துக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த பெரியாருக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த கதையெல்லாம் தேவையில்லாத. இப்போ நம்ம அண்ணாதுரை வந்து திகாலேருந்து திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த திருமணம் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் அரசியல் நிலைப்பாடு. அந்த நேரத்தில் அந்த சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளில் திமுக பெரியாரை பற்றி கேவலமாக பேசியது வந்து கருணாநிதி உள்பட அனைவருமே வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஒப்பிடும்போது இப்போ சீமான் பேசுனது ஒன்றும் பெரிய ஒரு முரண்பாடு மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் அதே திமுக எப்படி தூக்கி பிடிக்கிறாங்க, என்ன காரணம்? 1972 ஏன்னா எந்த செலை வைக்கிறது தப்புன்னு சொன்னாரோ அந்த ஆளை கூட்டி போய் அவருக்கே செலை வச்சான் திமுக. அப்போ எவ்வளோ பெரிய பகுத்தறிவாங்க. பெரியார் சிலை திறப்புன்னு சொல்லி 1972 கருணாநிதி பேசுவாங்க. அந்த 72 காலகட்டத்தில் எம்ஜிஆர் திமுக விட்டு நீக்கிறாங்க. இந்த ஆளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இவர் போயிட்டாரு, நமக்கு இதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. அப்போ திகாவை சேர்த்துக்கலாம், ஏன்னா அது அரசியலுக்குள்ள வரப்போதில்லை. எனவே அதுக்கு ஒரு ஐஸை வைக்கிறதுக்கு ஈவே ராமசாமி செலவு வந்தார். யார்? கருணாநிதி. இந்த வேலையை பார்த்தாப்ல. அப்போ தான் யுனெஸ்கோ வரைக்கும் முனாயி எதுக்கு எடுத்தாலும் அவர் கூப்பிட்டு வச்சு ஏதாவது செலவு திறக்கிறது, அவருக்கு பட்டம் கொடுக்குறது, பேர் கொடுக்குறது. இந்த வீரமணியும் இந்த கருணாநிதி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் அது வரைக்கும் திட்டிக்கிட்டு செஞ்சாங்க. அந்த ஆளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி கருணாநிதியை பல பேசியிருக்காரு, சட்டசபையிலே பேசியிருக்காரு. அப்படி பேசின ஆளு எதுக்கு நீங்க செலவு வைக்கணும்? சிலையே வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆளு தனக்கு செலவு வைக்கிறதுக்கு எவனா போய் உட்காருவானே? நீங்களே சொல்லுங்க. எவனாவது எனக்கு ஒரு சிலை திறக்க சொல்லி போய் எவனா போய் திறப்பாடா? எவனும் திறக்க மாட்டேன். பகுத்தறிவு இருக்க வேண்டாம், நார்மலாக அறிவு கூட திறக்க மாட்டேன். ஊரு ஃபுல்லாக பகுத்தறிவு வாய்க்கிலே பேசி தெரிஞ்ச இந்த ஈவே ராமசாமி தனக்கு செலவு திறக்கிறதுக்கு போய் உட்காந்து, அது வயசான காலத்தை போய் அதுக்கு முன்னாடி உட்காந்து இவரே போட்டோ எடுத்துக்கிறோம். யாரு? இந்த ஈர வெங்காயம். இவர் பகுத்தறிவாதி. கேட்டா ஏண்டா நேற்று வரைக்கும் செலவு திறக்க பற்றி வாய்க்கிலே பேசுனேன், இன்னைக்கு உனக்கே செலவு திறக்கிறான்னு சொல்லி போய் உட்காந்துக்கிறியே, உனக்கு போது பகுத்தறிவு இருக்காரா அப்படின்னு அன்னைக்கு 4 பேர் கேட்டிருப்பேன். ஆனால் அதெல்லாம் மறைச்சிருப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்க ஆட்சியில் இருந்தாங்க பாருங்க. அந்த காலத்தில் ஈவே ராமசாமி தேவை எதெல்லாம் வருது அப்படின்னா, இவங்க முரண்பாட சொல்கிறேன். யார்? இந்த கருணாநிதி தனத்தை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் போயிட்டாரு, அப்போ இவன் இழுத்துக்குருவான். அதுதானே ஒழிய இதில் என்ன கொள்கை இருக்குது? எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ஒரு கட்சி உருவான விதத்தில் ஒரு அசிங்கமான ஒரு வரலாறு இருக்குன்னா அது திமுக தான். அவர் புதுசாக 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கட்சியாக தான். ஏன்னா சித்தாந்தம் ஒன்றுன்றீங்க, 2 சண்டை போட்டுட்டு அதுக்கு சண்டை விட்டுட்டாங்க. அவர் இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டாரு, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய புரட்சி பார்த்தீங்களா? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டான்றக்காக போயிட்டாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, இந்த ஆள் யார்? ஈவே ராமசாமி இருக்கல, முரண்பாடை பற்றி பேசுகிற கருத்து முரண்பாடு, திருமணத்தை பற்றி சொல்கிறேன். இந்த ஆள் சொன்னா திருமணம் என்பது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னு அறிவிக்கின்றான். இந்த ஆள் சாகப்படுறத கல்யாணம் பண்ணிச்சான். ஐயா கல்யாணம் பண்ண கிரிமினல் குற்றம் சொன்ன நீ தானடா? அப்போ திருமணம் நீனே போயிட்டு வர, அது 2வது பொண்டாட்டி, அது உன்னோட 30 வருஷத்துக்கு இளமை, சின்ன பொண்ணோட லைஃப்பை காலி பண்ணுற, நீ போய் பெற்ற விட போகிற. இந்த அறிவிலாம் அந்த காலத்தில் உனக்கு இல்லை. இந்த கேள்வியில் நாக்கு புழுது மாதிரி கேட்டது யாரு? அண்ணாதுரை வந்து கருணாநிதி வரைக்கும். எனவே திமுக உருவானதே 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணது கோச்சிட்டு போய் உருவானது, அவ்வளோதான். இதை தவிர வேற எந்த வரலாறு திமுக கிடையாது. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியார் தேவைப்பட்டு இருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு, இன்றைய காலகட்டத்துக்கு ஒன்றும் தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். அன்றைய காலகட்டத்துக்கு சில விஷயங்களை எதிர்க்கிறதுக்கு அவர் தேவைப்பட்டார். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்லது இல்லைனாலும் கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், சில நல்லதுகளும் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம்ல. எது மாதிரி? மனிதன் தான் முக்கியம், மதம் முக்கியம் அல்ல. மதத்தை மற, மனிதனை நினை. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்காக அவரை போட்டி நான் பாராட்டு சொல்றீங்களா? மதத்தை மற, மனிதனை நினை. நல்லா இருக்கு கேட்குறது. அந்த மாதிரி நீ இருந்தியா? நீ இருந்தியா கேட்குறேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பாம்பையும் பார்ப்பனையும் பார்த்தா நீ பார்ப்பனை அடிங்கிறது. இதுல எங்கேருந்து மனிதன் இருக்குது? தயவுசெய்து சொல்லேன். இன்னொரு சொல்றேன், அவர் என்னென்ன பண்ணியிருந்தார். திருச்சி பக்கத்தில் நிறைய இடங்கள்ல பூனலை அறுக்க சொல்லி இவர் அனுப்புவார். இன்னொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கைகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அறுத்து இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டுகின்றவர். இதை சொன்னது யாரு? மதத்தை மற, மனிதனை நினை. நீ மனிதனை நினைச்சியா? நல்லவனாவே இருந்தாலும், அவன் நாத்திகனவாதியா இருந்தாலும் சரி, அவன் பகுத்தறிவாதியா இருந்தாலும் சரி, ஆனால் பிராமணனை சேர்க்காது, அவனை அடித்து விரட்டு. எவ்வளோ பெரிய கருத்து பார்த்தீங்களா? அவன் நல்லவனா வந்தால் கூட அவனை அடித்து பத்து அப்படின்னு சொன்னது யாரு? இதே தான். யாரு? மதத்தை மற, மனிதனை நினை. எங்கே நீ நினைச்ச?
இப்போ அது குறிப்பிட்ட சமுதாயம் அந்த காலகட்டத்தில் ஒரு மேலோங்கி நின்னதுனால மற்ற சமுதாயத்துக்கு இடம் இல்லாததுனால அந்த ஒரு மனநிலையில் கூட அது பேசியிருக்கலாம்ல. அந்த மனநிலை என்னன்றது நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று உருவாச்சு. அதில் எவன் தமிழன்? நீங்களே சொல்லுங்கள். அதில் எவன் தமிழன்? யாரும் தமிழர் கிடையாது. இவங்க உருவாக்குன அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பின்னாடி பண்ண வளர்ச்சிருக்கீங்களே, இதில் தமிழை கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்போ திராவிடத்தை கொண்டு வச்சுக்கிட்டாங்க. இந்த பார்ட்டி உருவானதுன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சி பேர் நீதி கட்சி தான். அது ஏன்னு கேளுங்க. ஏன்னா நீதித்துறை ஃபுல்லாக பிராமணர் இருந்தாங்க. அவங்களை ஃபுல்லாக எதுக்குறதுக்கு. இது இயற்கையான விஷயங்க. நீங்கள் எல்லா நாட்டிலையும் பார்த்து வச்சுக்கோங்க, எவங்க நீதித்துறையில் இருக்காங்களோ அவங்கள இந்த நிலச்சுமந்தார்கள் எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பெரிய இவங்க வந்து ஏறக்குறைய அந்த இடத்த கட்டுப்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அரசாங்க கட்டமைப்பு இவங்க கையில் இருக்கும். அதனால் இவங்க எப்போவுமே சண்டை இருக்கும். இது இங்கே அங்கேயும் கிடையாது. அது இங்கே ஜாதி உருவகமாக மாறிச்சு. பெரிய நிலச்சுமந்தார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அது பிராமணர் எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க. தவிர இந்த நீதி கட்சிக்கோ இல்லை ஈவே ராமசாமிக்கோ அந்த காலத்தோட நோக்கம்ன்றது இவங்களுடைய வெறுப்பு தானே ஒழிய தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த வெறுப்பை இவங்க பெரிய அளவில் அரசியல் மயமாக்குறதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். ஏன் எல்லா பேரையும் இவங்களுக்கு எதிராக ஒன்று சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் இந்த கும்பலை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அங்கே பிழைகள் இல்லை, பிராமணர்களும் நல்லவன்னு நம்ம சொல்ல வரல. அந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தமான நிலைமை இருந்திருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தீண்டாமை விவகாரங்களுக்கும் அவங்க மட்டும் தான் காரணம்னு ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு பாரு. யார்? இந்த ஈர வெங்காயம். அது எவ்வளோ பெரிய தப்பு. எல்லா இடங்கள்லையும் நிலச்சுமந்தார்கள் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட இங்கே ஜாதிய பாகுபாடோட இருந்துச்சா இல்லையா? அப்போ ஏன் இந்த இடைநிலை ஜாதிகளில் நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் எந்த இடத்துலையும் இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அரசர்களையோ நிலச்சுமந்தார்களோ நீ எதுக்கல? பொப்புளி ராஜா அரசர் அவர் நல்லவர் சொல்லிட்டு போயிட்டு அந்த போட்ட நிலச்சுமந்தார்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார் முறைகளை ஒழிக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட ஆதரிப்பாப்புல. ஏன்னா இவரே அப்படிப்பட்டாரு. இவரே பெரிய அளவில் சொத்தோட வளர்ந்தவர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளு அதை எதுக்க பயப்படுறாரு. அதனால தான் கம்யூனிஸ்ட் திட்டுவாங்க. எனவே பொது உடைமை கொள்கையும் திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவருக்கு வசதியான வச்சுக்கிடுவாங்க. இவருக்காக வசதியாக வச்சுக்கிட்டு தனக்கு பிடிக்கலையா ஒரு நாள் காங்கிரஸ் எதிர்த்தாச்சு, அதுக்கு பிராமணர் எதிர்த்தாச்சு. இது ரெண்டும் இவரே நினச்சிக்கிட்டாரு. இவரே நினச்சிக்கிட்டதுனால இது எல்லாத்தையும் தூண்டி விடுறதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். ஏன்னா இடைநிலை ஜாதின்னு ஒன்று இருக்குது. அந்த இடங்கள் நடக்கூடிய அந்தந்த பகுதி நடக்கூடிய பிரச்சனைக்கு ஏன்னா ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் ஏதோ பிரச்சனை வச்சுக்கோங்க, அதனுடைய மைய கருவை பிடிச்சி அங்கேயுமே உடைக்கணும். இப்போ குளத்துக்குள்ளே நுழைய முடியல, எல்லாரும் ஒரு குளத்தை பயன்படுத்த முடியல அப்படின்னா அங்கே போய் அந்த பிரச்சனை உடைக்கணும். அதுக்கு பிராமணர் தான் காரணம். இன்னைக்கு இல்லை, இப்போ 22,000 வருஷமா அவன் தான் உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பேச்சு. ஏன்னா இந்தியா முழுவதும் சுமார் 55,000 ஜாதி இருக்குது. அது 20,000 ஜாதி, அது கிளை ஜாதி 53,000 ஜாதி இருக்குது. இதெல்லாம் இவன் தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாள் பேசி செஞ்சாங்கன்னா எவ்வளோ மடத்தனமான விஷயம். எனவே ஒரு சமூகத்துக்கு எதிராக எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம் மாற்றுறதே பகுத்தறிவு கிடையாது. அதோட ரொம்ப முக்கியம், வெறுப்பு பிரச்சாரம்ன்றது பகுத்தறிவு ஆகவே ஆகாது. இதில் நீ மனிதம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. யார்? ஈர வெங்காயத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது. சரி, இப்போ பெரியாருக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது வந்து கருப்பு தினம் சொன்னார், சமூக நீதி இல்லைன்றீங்க, பெண் உரிமை எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இதில் என்ன இவர் சீமான் மட்டும் இதில் என்ன வித்தியாசமானவர்னு கேட்குறேன். இதே சீமான் அதுக்கு முதல் நாள் பேசின பேச்சு நீ கேட்டுருந்தீங்கன்னா அதை தான் நான் சொல்கிறேன். சீமான் வந்து ஒன்று இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சீமானுக்கு நாங்கள் ஆதரவு முடியும். சீமானோட இந்த கருத்துக்கு அவரை எதுக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு யோக்கியதை இல்லை நான் சொல்லியிருக்கேன். சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னார், இந்தியாவில் எங்கே இருக்குன்னு கேட்பாரு. அதுதான் நானும் கேட்குறேன். அதை தான் நானும் சொல்கிறேன். தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அந்த கருத்தை நம்ம எதிர்க்கிறோம். இந்த இடத்துல அவர் எதிர்க்கக்கூடிய திமுக திகாவை எதிர்க்கிறோம். ஏன்னா இது சரி எது தப்புன்னு இருக்குல்ல, அதுக்கு முதலாளர் பேசுற கருத்தை நானே எதுக்குறேன். எங்கே இந்தியா இருந்துச்சுன்னா அப்புறம் எங்கே தமிழ்நாடு இருந்துச்சு கேட்க வந்துரும்ல. அதுக்கு உங்க விளக்கம் என்ன? எங்கெங்கன்னு போய்கிட்டே இருக்கிறதா ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துட்டோம், ஒரு நாடா இயங்குறோம். அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கும் எல்லா தரப்பு மக்களுடைய வளர்ச்சிக்கும் எது சரிவோ அதை கொஞ்சமாவது யோசிச்சு வச்சுக்கோங்க. இதுல தேசப்பற்றும் இந்த தேசத்தினுடைய அவசியமும் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஒரு 80 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா முழுக்க காரணம் இந்த தேசம். இந்த தேசத்துக்கு நாம பற்றோடு இருக்கணும். அது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமை. இந்த நாட்டுக்கு நேர்மையா இருக்கிறதும், இந்த நாடு நமக்கானது, இந்த நாட்டுனால நமக்கு அடையாளம், இந்த நாடுனால. இங்க நாடு இல்லாம இப்ப பரதேசம் அலையக்கூடிய எத்தனை நாடுகள் உங்களால் பார்க்க முடியுது. சிரியா, லிபியான்னு வரிசையா எடுத்து வச்சுக்கவேன். எங்கேயா தஞ்சை அடையிறதுக்கு அலைஞ்சிருக்கான். அப்படி அலைய விடுது நாடு. ஒரு நாடு ஒழுங்கா இயங்கலைனா, இந்த நாடு ஒழுங்கா இயங்குறதுக்கான இதோடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய 4 பேர். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சு அதற்கு நம்ம ஆதரவாக நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சீமான் அவர்களுக்கு இல்லைன்றது என்னோட குற்றச்சாட்டு. அதனால அவர் அப்படி பேசிய அவர் அப்படி பேசினான்னு வச்சுக்கவே லாஸ்ட்ல எங்கேயும் வந்து நிற்கும்னா தமிழ்நாடு எப்போ இருந்துச்சுன்னு வந்துடும். அதுவே பல பாகங்களாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கும் பலவிதமான ஒரு கல்ச்சர் உண்டு. ஒரு கலாச்சாரம்னு உங்களால் ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது.
தென்னிந்திய மக்கள் வேற மாதிரி இருப்பாங்க, கொங்கு பெல்ட் வேற மாதிரி இருப்பாங்க, சென்னை வேற மாதிரி இருக்கும், சென்னையில் நார்த் சென்னை வேற மாதிரி இருக்கும். எனவே நீங்கள் திரும்ப திரும்ப அகைன்னு சொல்கிறேன், எப்படி அது எப்போ இருந்துச்சு கேட்டீங்கன்னா இது எப்படா இருந்துச்சுன்னு ஆரம்பிப்பாங்க. இது தேவையில்லாத இல்லை. என்னோட கேள்வி அதை இப்போ தமிழ்நாடு அப்படின்ற பேர் எப்போ வச்சாங்க? இங்கே அண்ணாதுரை வந்ததுக்கு வச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு உருவாகிறதுக்கான மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது தமிழ்நாடா மாறுது. அதுக்கு போது சென்னை மாகாணமாக இருந்துச்சு. சென்னை அது வந்து ஒரிசா வரைக்கும் போகும். அப்ப இதுக்கு முன்னால தமிழ்நாடுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் எந்த வகையிலும் இருந்து கிடையாது. அது மன்னர்கள் ஆட்சி. எப்ப பார்த்தாலும் பத்திரிகையாளரே கேட்கிறாரு. எப்படி கேட்கறதுன்னா சொல்லு சொல்லு இந்தியான்னு ஒண்ணு இருந்ததா? தமிழ்நாடு நான் சொல்றேன்ல, நீங்க அகைன் சொல்றேன், அந்த முறை நம்ம எதுக்குறோம். ஆனா இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன? ஈவே ராமசாமி சம்பந்தப்பட்டது. ஈவே ராமசாமி பத்தி அவர் சொல்றாருன்னா அவர் பேசுனதான சொல்றாரு. அவர் பேசுனதோட இன்னொரு வருஷம் அவர் சொல்றாரு. அப்ப நம்ம அதை ஆதரிக்கதான் சரி. அதுக்கு இவங்க இவ்வளவு குதிக்கிறாங்க, 61 வழக்கு போட்டுறாங்க. அப்ப அவர் இந்தியா பத்தி பேசுறதுக்கு 60 வழக்கா போச்சு. அதுக்கு முன்னாடி உனக்கு சந்தோஷமா இருக்கு, உனக்கு விருப்பமானவர் பேசுன வச்சு சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டு என்ன சொல்றாரு, உங்களுடைய ஈவே ராமசாமி பேசுனது குத்துதோ குறையுதோ. இதே ஈவே ராமசாமி கும்பல் நேத்து நீங்க இந்து மதங்களை பத்தி தப்பா பேசும்போது எத்தனை இடத்துல வழக்கு, எத்தனை இடத்துல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவ்வளோ கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கா வரைக்கும் புகாரை வாங்கி இதுக்கு எஃப்ஐஆரை மாற்றிருக்கா. இன்னைக்கு எஃப்ஐஆர் எப்படா 60க்கு மேற்பட்ட எஃப்ஐஆரை ஒரு ஆள் மேலே போட முடியுது. அப்போ இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டதை உருவாக்குறாங்க. ஒட்டுமொத்த பிரச்சனை ஈவே ராமசாமி யாரும் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் நாங்கள் சிறைப்படுத்துவோம். அந்த திமிர்த்தனம் தானே ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகார திமிர் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குன்னா அந்த ஆள் பேசுறத பற்றி பேசலாம் செய்வான். உனக்கு யோக்கியம் இருந்தா இந்த தீவு திறனுக்கு பாருங்க, அதை திறந்து விடுற, அதுக்குள்ளான எல்லாமே இருக்கு. நீ ஏதாவது ஒன்று பண்ணு. யாரு? தீக்காவை சொல்றேன். அவர் எழுதின நூல்கள் எல்லாமே இருக்குல்ல, அதான் பொது உடைமை ஆக்கிவிடு. எப்படி அரசாங்கத்தின் உடைமையை மாற்றி விடு. சீமானா அதான் சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு, நானும் அதான் சொல்றேன். எல்லாத்தையும் நீ ஆக்கி விடு. அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு தான் உனக்கு பிரச்சனை மொத்தமாக ஆரம்பிக்கும். நீ என்னென்ன பொய் சொன்ன, மணியம்மை என்னென்ன பொய் சொல்லிச்சு, பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி உருவான கதை, இந்த திராவிடத்திடல ஊர் மக்கள் காசை வாங்கி ஏன் உருவாக்குனாரு, அவர் காசை எப்படி பாதுகாத்தாரு, காசுக்கு பேய் அப்படி அலைஞ்சான், இந்த எல்லா வரலாறும் வெளியே வரும். அதோட சேர்த்து காம களியாட்டம் இருப்பாரு ஈவே ராமசாமி பேசுனது. நானு விடலை பருவத்தை எப்படி தெரியுமா இருந்தேன்னு பெருமை பேசுது இந்த ஆளு. இந்த ஆள் பேசுறதுலாம் எந்த யோக்கியதையும் கிடையாது அப்படின்றத இதை மட்டும் நீங்க ஒரு பொது நூலா மாற்றி விடுங்க. யாரு? ஈவே ராமசாமி தீவு தடலுங்கள அது எல்லாத்தையும் அரசாங்க உடைமை ஆக்குங்க. அது அரசாங்க உடைமை ஆக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு வெடிக்கும். இந்த ஈவே ராமசாமி பிம்ப உடைச்சோம்ல அதெல்லாம் ஏமாத்துறோம். அதுக்கப்புறம் இருக்குது யாரு? நாம உடைக்க தேவையில்லை. அண்ணாதுரை, கருணாநிதி, இப்போ சொல்லி சம்பத்து இவங்க பேசிட்டாங்களே அதை எடுத்து பேசினாலே போதும். இந்த ஆள் யாருக்கு அமைச்சிடலாம். சீமான் பேசக்கூடிய தலைவர்கள், தமிழ் தேசியத்தை பற்றி அவர் பேசும்போது அவர் தூக்கி பிடிக்கிற தலைவர்கள் பாரதியார்லேருந்து, பசுமன் முத்துராமலிங்க ஐயாவிலேருந்து, காமராஜர்லேருந்து, வஉசியிலேருந்து அத்தனை பேரும் தூக்கி பிடிக்கிறாரு. பெரியாரை பற்றி பேசுகிற அந்த டைம்லேயே கூட இவங்க அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதிகளா, தேசத்துக்காக பாடுபட்டவங்களா? தேசத்துக்காக பாடுபட்டவங்க. அப்போ இவர் எப்படி அவங்களெல்லாம் இவர் ஐடென்டிஃபை பண்ணாங்க? அவர் என்ன சொல்றா, தமிழ் இந்த மண்ணில் பிறந்து பெரும் தலைவர்களாக உருவான நபர்கள், இவங்களை தூக்கி பிடிக்கணுமா, நான் இவரை தூக்கி பிடிக்கணுமான்ற அந்த கேள்வி நியாயமானது. ஆனா அவங்க யாருமே தமிழ் தேசியத்தை பேசல, அவங்க யாருமே பிரிவினவாத பேசணும் பேசல. அவங்க எல்லாருமே இந்த தேசம் நல்லா இருக்குன்னு பேசணும். இந்த இடத்துல தான் சீமான் அவங்கள்ட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும். உண்மையிலேயே அந்த தலைவர்களை இவர் மதிக்கிறாருன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தேசமா இருக்க வேண்டிய ஒரு தேவைன்னு ஒன்று இல்லை, அது இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு அவசியமானது, அதனால எந்த அளவுக்கு நம்ம முன்னேறிக்கும்ன்ற பார்வை பெரும் தலைவர்களுக்கு இருக்கு. யாருக்கு? அந்த பெரும் தலைவர்களுக்கு அந்த பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையை உள்வாங்க வேண்டியது சீமான் அவருடைய கடமை. எனவே சீமான் தமிழ் தேசியத்துல இந்த மாதிரி தலைவர்களை தூக்கி பிடிக்கிறது தப்பே கிடையாது. இந்த மண்ணுக்கு பெருமையானவர்கள் தூக்கி பிடிக்கிறார். ஈவே ராமசாமியை தூக்கி ஏதாவது குப்பையில தான் போடும், அது நான் 100% ஏத்துக்கிறேன். அந்த ஈர வெங்காயத்துக்கு இவர் வேலையே கிடையாது. அந்த ஈர வெங்காயத்தை தூக்கி குப்பையில தான் போடும். அது இத்தனை வருஷம் தூக்கிட்டு அரசியல் சுற்றுலா பாரு, அதுவே பெரிய தப்பு. இந்த லாஸ்ட்டை விஜய் வந்திருக்காரு. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பலம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. கொடுக்குற பெரிய அடியில் இந்த ஈர வெங்காயத்தை முழுசாக முடிச்சு விடுறேன் கேட்டேன். அது ஏன் முடிக்கணும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், திராவிடம் சொல்லிட்டு நீ தீராயில அந்த திராவிடத்துக்குள்ள இருக்கிற மொழியை அழியணும்னு சொன்னால் அது என்னடா சித்தாந்தம்? நீ உருவாக்குற சித்தாந்தத்துக்கே நீயே எதிரியாக உருவாக்குற, நீ தான் எதிரியே. அது இந்த தென்னிந்திய மக்கள் நல்லா இருக்கணும், இல்லாட்டி தமிழகம் நல்லா இருக்குன்னு பேசுறாரு அப்படின்னா அந்த மக்கள் அடையாளம் எப்படி படுத்துற? தமிழ் மக்கள் அடையாளப்படுத்துற. அந்த மொழியே அழிஞ்சா நீ யாரு? இல்லை, அதில் ஒரே ஒரு சந்தேகம். அவர் அந்த காட்டு மிராண்டின்னு சொன்னது வந்து தமிழரோ ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால பழங்கால மொழி அது ஈரவங்காயம் தேவையில்லை, இந்த மண்ணாங்கட்டிலாம் தேவையில்லை. அந்த ஆள் ஓப்பனாக சொன்னாரு, ரொம்ப வெளிப்படையாக சொன்னாரு. நான் ஹிந்தியை எதிர்க்கிறதுக்காக தமிழை ஆதரிக்க நினைச்சாங்க. இடைக்காலத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன்,
நீங்கள் தமிழை அழிச்சே தீரணும், ஆங்கிலம் படிக்கின்றார். ஆங்கிலம் படித்தவங்க பாருங்க எவ்வளோ கண்டுபிடிக்கிறான். ஆங்கிலம் படித்தா அதி புத்திசாலித்தனம்னு சொல்லிக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய முட்டாளி இவர். தாய்மொழி கல்வின்றது மிக அவசியமான ஒன்று. கொரியா, ஜப்பானு, பக்கத்தில் தாய்லாந்து வரைக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி தாய்மொழியில் படிக்கலாம். சீனா இவ்வளோ ஒரு வளர்ச்சிக்கு தாய்மொழியில் படிக்கிறது தான் காரணம். எனவே தாய்மொழி கல்வின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. அதில் தான் உங்களுக்கு சிந்தனை வளம் ஈஸியாக கூடும். இது அப்துல் கலாம் வரைக்கும் ஏற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த அறிவே இல்லாமல் இந்த ஆள் என்ன செஞ்சாரு, ஆங்கிலம் படித்தா அறிவு வளர்ந்து நினச்சி செஞ்சார். இவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் ஆங்கிலம் படிக்கிறா, தமிழை அழிக்கிறான் இருப்பான். தமிழ் மொழியை அந்தந்த மக்களுடைய மொழியை அழிக்குன்னு சொல்லி பேசினா எவனா ஒருத்தன் கொண்டாடுவானா? அவனை சும்மா விடுவானா? இந்த மண்ணில் சூடு சோறன்னு ஒன்று இருந்தா அவர் வசனப்படியே பேசுவேன். மானம் இருக்கிற எவனா ஒரு தமிழன் ஈவே ராமசாமியை இங்கே சிலை வைக்க அனுமதிப்பானா? இல்லாட்டி அந்த ஆளை தூக்கி பிடிக்க அனுமதிப்பானா? அதை தூக்கி பிடிக்க அனுமதிக்கணும்னா எவனும் மானமே கிடையாது. இந்த ஆள் தமிழை அழியணும்னு சொன்னால அதுக்கு இந்த ஆள் அழிச்சிருக்கணும். கேட்டா இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது உங்களை போன்ற தேசியவாதிகளாக இருக்கட்டும், பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், சீமானுக்கு கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். பாருங்க, இது ஆதரவு சம்பந்தப்பட்டது அல்ல. கொடுக்கப்பட்ட கருத்துன்றது நியாயமானதா? அதை எதிர்க்கக்கூடியவன்ட்ட என்ன நியாயம் இருக்கு? இதுதான் இது இஷ்யூ பேஸ்டு, அதாவது அந்த பிரச்சனை சார்ந்தது. உடனே திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் இந்த சங் பரிவார்களுடன் இணைஞ்சிட்டாரு, இது ஒன்றும் எதுக்கு எடுத்தாலும் ஆனா உன ஊத ஆரம்பிச்சிருவானுங்க. நான் கேட்கறது சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சீமானை ஆதரிக்கணும் கருத்து ரீதியாக இந்த கருத்து சரி சொல்றேன், அதுக்கு முந்தின நாள் சொன்ன கருத்து தப்புன்னு சொல்றேன். கருத்தியல் ரீதியாக ஒரு இஷ்யூ ஒன்று உருவாகுது, அது எதுக்கக்கூடியவனுக்கு எந்த யோக்கியதை கிடையாது நான் சொல்றேன். அந்த யோக்கியதை அவனுக்கு கிடையாது, அந்த யோக்கியதை கிடையாதுன்னு நான் 1008 ஆதாரத்தோட பேசுறேன். இன்னும் சொல்லப்போனா ஈவே ராமசாமி இடமே இல்லை இருக்கக்கூடாதுன்றேன். இந்த ஊர்ல இடமே கிடையாது. இன்னும் பெரியார் மண்ணு, பெரியாரே ஒரு பெரிய மண்ணு நான் சொல்லி செய்யணும்.